வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவமானங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய உறவுகளை ஒன்று கூடி திரட்டும்போது இவங்களுக்கு அவமானம் வரும். எல்லா உறவும் ஒரு ஃபங்ஷன்ல ஒண்ணு கூடி அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இவங்கள நோகடிக்கிற மாரி யாராச்சும் பேசுவாங்க. அது அவமானப்படுத்தப்படுவதாக இருக்கும். இல்லாட்டா நீங்க யாராச்சும் பேசியிருப்பீங்க. அது உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் ஆகும். அதனால கொஞ்சம் அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சுப நிகழ்ச்சியில் இருக்கும்போது, கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து செய்யும் விஷயங்கள் கவனத்துடன் செய்யணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அவமானப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, ஒரு ம், சகோதர இது கவனமாக இருங்க. சகோதரிகளுக்குள் ஒற்றுமை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அவமானம் கிடையாது, முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அம் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யாரிடம் கடன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கணவர் அல்லது மனைவி வீட்டாருடன் கடன்களை நீங்க எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா மனைவி கணவனுக்குள்ள வீட்டாருடன் கடன் எடுக்கும்போது உங்களுக்கு நெறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க உங்களுடைய வீட்டில் அ தந்தையுடைய அம்மா அப்படிம்பாங்க. அந்த தந்தையுடைய அம்மா கிட்ட கொஞ்சம் உறவில் அவங்க உங்கள கொஞ்சம் இந்த சீதனம் செய்ற விஷயத்தில் அதுலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கிற மாரி, அவங்க ஏதாச்சும் உருவாக்கி விடுவாங்க. அது தடையாக இருக்கலாம். அந்த மாரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமாக உழைப்பீர்கள். அளவுக்கு அதிகமா உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கு தக்கன உங்களுக்கு அ ஊதியம் கிடைக்காது. அந்த உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைக்காது. அதே சமயம் நீங்க அதிகமாக அலைச்சல் அலைவீங்க. எவ்வளோ அலைவீங்களோ அவ்வளோ அலைஞ்சு ஆ ஆனா எவ்வளோ அலைச்சலுக்கு தக்கன சம்பளம் வராது. அது பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே நீங்க உங்களுடைய உழைப்ப உரிவாங்க. அதுக்குள்ள சம்பளம் கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன விரக்தி, மனச ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, "நான் உழைக்கவே இல்ல போங்கடா" அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சோம்பேறியா உட்காந்துருவீங்க. நான் எவ்வளோ உழைச்சாலும் என்னுடைய லெவல் இப்போ எப்படி கஷ்டப்பட்டு தண்ணிய கோரி கோரி ஒரு 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 இதுல ஊத்துனா கூட, அது நிரம்பவே இல்லன்னா எவ்வளோ வெறுப்பா இருக்கும். அந்த மாரி வெறுப்புல உழைப்பினுடைய அளவே குறைத்துக் கொள்வீர்கள். உழைக்கவே மாட்டீங்க. சோம்பேறியாவும் மாறுவீங்க. எவ்வளோ உழைச்சீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் தெய்வ நிலைக்குள்ளது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது இவ்வளோ வேண்டியிருக்கேன். இது அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா உள்ளுக்கு போறதும் கிடையாது. அதே மாரி இல்லாமல் இருப்பதும் கிடையாது. நான் இவ்வளோ வேண்டியிருக்கேன். இதுவே எனக்கு அதிகம் தான் போதும் அப்படி சொல்லிட்டு தெய்வத்தை ஒரு லிமிட்டடா வச்சுக்குவீங்க. நீங்க போறீங்க கோயிலுக்கு போனா அப்படி சுத்தி கும்பிட்டுட்டு, அந்த மாரி எடுத்து கும்பிட்டு அது உங்க மனசு என்ன செய்யுதுன்னா, ரொம்ப ஆழ்ந்து உள்ளுக்கு போய் அந்த தெய்வத்த எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தேவைகள், என் உடம்பு எதை ஏற்றுக்கொள்வதோ அவ்வளவு தெய்வ வழிபாடு போதும். சில பேர் தன் உடலை வருத்தி எடுத்துக்கொண்டு வருவாங்க. இவங்க என் உடம்புல இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த ஸ்ட்ரென்த்ல நான் தெய்வத்தை வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. சரி இதெல்லாம் போக இவங்களுக்கு உணவில் சரியான போதிய உணவு கிடைத்தாத தன்மையாக இவங்க எடுத்துக்குவாங்க. உணவு எவ்வளவு கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடையாத தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கும். அதுபோல தாயிடம் முழுமையான அன்பை வாங்காத ஒரு நபராக இருப்பாங்க. தாய்கிட்ட போக முடியாத நபராக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இங்க குழந்தைகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான பாராட்டுகள குடுக்க தான் செய்யும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில அந்த கணவன் வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கொஞ்சம் தெய்வ பக்தி அதிகமாக இருப்பாங்க. நீங்க சரியா கும்பிடல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால அதான் நீங்க கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணீங்கன்னா, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது அதிகமாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப இழுத்து போட்டு செய்றது கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து நான் அவமானப்பட மாட்டேன், நான் அவமானப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்க ரொம்ப இழுத்து இழுத்து வைக்க அவமானங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால பொதுவாக நான் கௌரவம் சொல்லும்போது, நெறைய அவமானங்களையும் நீங்க சாதிக்க பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் தன் கௌரவத்துக்காக வாழ்வதை விட, ரொம்ப தலையில ஒரு பெரிய கிரீடம் வச்சு வாழ்வதை விட,
எனக்கு கொஞ்சம் எளியவர்களிடம், வறுமையானவர்களிடம் கொஞ்சம் பழகுங்க. விழுந்து பழகுங்க. ஏனால், அந்த விழுந்து பழகும்போது தான் உங்க கர்மாவின் அளவு குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து அந்த மாரி பழக மாட்டீங்க. கொஞ்சம் உங்களோட அ யாரு கரெக்ட்டா உங்களுடைய வேவ்க்கு வருதோ, அவங்க கூட மட்டும் தான் பழகுவீங்க. ரொம்ப குறுகிய வட்டத்தை தான் சேர்த்துக்குவீங்க. அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் அவமானம் அந்த விஷயத்த போய் தேடி போம்போது, அங்க அவமானங்கள். ஒரு வேலை நடக்கும் பட்சத்தில் அங்க போவீங்க. அங்க அவமானங்களை சந்திப்பீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு 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 சைடு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து உங்களுக்கு நன்மை தருவதாக இருந்தாலும், ஒரு சைடு குழந்தைங்க உங்கள விட்டு பிரிந்து இருப்பது போல இருக்கும். குழந்தைங்க வந்து ஒண்ணு வெளிநாட்டிலேயோ, வெளியூர்லயோ இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாட்டா குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வர்ற மாரி இருக்கும். அதனால 2க்குள்ளதையும் நீங்க வந்து கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால குழந்தைங்க ஒண்ணு உங்கள அவமானப்படுத்திட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது குழந்தைங்களுக்கு. அவமானப்படுத்தல அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோய்கள்னா நீரினால் வரக்கூடிய நோய்கள், சர்க்கரை வியாதி அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இதயம் சார்ந்த விஷயத்தில் கொழுப்பால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. இதயத்தில் இதய கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடை சார்ந்த பகுதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாதம் பாதம் வந்து வெடிப்புகள் அந்த மாரிலாம் நெறைய இருக்கிற மாரி தெரியும். இல்லாட்டா பாதத்தில் அடிபடுதல் அந்த மாரி இருக்கும். அதனால பாதத்தை கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லட்சுமி தேவி வழிபாடு எடுத்துக்கோங்க. நீங்க வழிபட தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடாக எடுத்துக்கொள்ளணும். நீங்க வாயில் வந்து புதினா இலையை வந்து மென்று கொண்டே இருப்பது சிறப்பாக இருக்கும். புதினா இலை வழிபா பு புளி புதினா இலைய வைத்து நீங்க மென்றுகிட்டே இருக்கும்போது, அங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், மத்தவங்க கிட்ட கணக்கு வழக்கு பேசும்போது, எல்லாமே கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆகக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடில் லட்சுமி தாயார் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ, உங்க முன்னோர்கள் இறந்தவர்களினுடைய வழிபாடும் அங்க உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் இறந்து போனவங்க, அதுவும் புருஷ வழியில் இறந்தவர்கள். அவங்கள யாரோ ஒருத்தர் ரொம்ப ஜீவசமாதி வலிமைக்கு தெய்வ சக்தி நிறைந்த ஒருத்தர் யாராச்சும் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வழிபாட எடுத்துக்கிட்டே வரும்போது, உங்களுக்கு இந்த கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வராது. அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நுரையீரல் சார்ந்து மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் கவனமாக எடுத்துட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும். நீங்க தலையில் வைத்து படுக்க வேண்டிய பொருள் வந்து என்னன்னா, சிறிது பச்சரிசிய உங்களுடைய துணியில் வந்து கட்டி வச்சு படுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவான தாட்ஸு, நெகட்டிவான காலையில இருந்து இவ்வளோ அவமானப்பட்டுருக்கோமே, நம்மள இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்களே, அந்த மாரி எண்ணங்கள்லாம் வரும். அத எல்லாமே இந்த சிறிது ஒரு பச்சரிசி எடுத்து, ஒரு மூட்டையில ஒரு சின்ன வெள்ள துணியில கட்டி படுத்துட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நெகட்டிவை வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். அதேபோல அந்த பச்சரிசிய வந்து வாரத்துல ஒரு தடவ வெளியில சேகரிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மண் பாத்திரத்துல சேகரிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு வாரத்துல ஒரு தடவ அந்த பச்சரிசியை நீரில் போடுவதோ, மீன்களுக்கு போடுவதோ, இல்லாட்டா அரைத்து கோல மாவுக்குள் சேர்ப்பதோ அந்த மாரி பண்ணீங்கன்னா, இல்லாட்டா எருமை புற்றில் போடுவது, இந்த மாரி பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதாக இருந்தால், அந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்க செய்து அது மாற்றத்தை பெறலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். அதனால ரங்கநாதர் கோயிலுக்கு போகணும், மகாலட்சுமி வழிபாடு எடுக்கணும், முன்னோர்கள் வழிபாடும் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும். சிறு சிறு விஷயம் தான் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதனால இந்த நான் சொல்ற பரிகாரங்களையும் எடுத்து இறை வழிபாடும் கொண்டு வரும்போது உங்களுக்கு வாழ்வில் நிறைய முன்னேற்றத்தை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.